ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் நம்ம குமரனை அசிங்கப்படுத்துறதை தாங்க முடியாமல் நாங்களாம் வீட்டுக்கு போகிறோன்னு சொல்கிறாங்க. இவங்க ஒரு பக்கம் நீங்களாம் வீட்டுக்கு போங்க, நீங்கள் இருக்க ஷையாக இருக்கிறதுனால என்னால் ஒழுங்காக நடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா, நீ நல்லபடியாக நடிச்சிட்டு வாங்க, நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்ப ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் யமுனா ஒரு பக்கம் நிவினுக்கு கால் மேலே பண்ணிகிட்டே இருக்காங்க. இவங்க பண்ணுறத பார்த்தோன்னே ஐயா இவ டார்ச்சல் தாங்க முடியலையேன்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணியிருக்காங்க. அட்டன் பண்ணிட்டு இவர் திட்டிட்டு வச்சுட்டாரு. நிவின் உனக்கே நான் வேணாங்கும் போது நான் எதுக்கு இந்த உலகத்தில் இந்த உயிரை வச்சிருக்கணும், நீயே சொல்லு நிவின் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஃபீலிங்ஸை போட்டு இந்த பொண்ணு தப்பாக முடிவு எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிடுச்சு. பிளான் பண்ண கையோட இந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சுன்னா ஏதோ மாத்திரை டப்பா எடுத்து டபக்குன்னு முழுங்கி இது என்ன பண்ணிடுச்சுன்னா லெட்டர் எழுதி வைக்க ஆரம்பிச்சிச்சு. ஐயா நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் யார் தலை எப்படி ஊரில் போதோ தெரியலையே. இது புரியாத நம்ம விஜய் ஒரு பக்கம் வந்துட்டு காவேரி கிட்ட வா காவேரி, ஒரு 10 நிமிஷம் தான், ஒரு மீட்டிங் போயிட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ மட்டும் சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கொண்டே வந்துட்டு உனக்கு ஏன் என்னோட கஷ்டம் புரியவே மாட்டேங்குது. அவங்களோட பயமே அதாவது யமுனாவை பற்றி இது வந்து ஓப்பனாகவும் சொல்ல முடியாமல் இவங்க திணறல் பார்க்கணுமே. அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் அக்ரிமெண்ட்டை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க. ஐயோ இவன் என்ன சாவர வரைக்கும் விட மாட்டாளாட்டுக்கேன்னு வேதனைப்பட ஆரம்பிச்சிட்டாரு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க வண்டியில் வந்துகிட்டே இருக்க டைமில் ஒரு ரொமான்டிக் லுக் விட்டாங்க. டே நான் இருக்கிற கடுப்பில் ரொமான்டிக் லுக்கா, கண்ணை நோண்டி காக்காக்கு போட்டுருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டாங்க. இவங்க கடுப்பானதோட சீக்கிரம் போங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்குமா சீக்கிரம் போகணும், ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க ஒரு வாய்ஸ் நோட்டை போட்டதுன்னு இதை பார்த்து நிவினுக்கு ஷாக்குங்க. அதனால அங்கேருந்து பயங்கரமாக வேகமாக கிளம்பி வந்துட்டு இருக்காரு. இப்படியாவது அம்மாவை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்ததெல்லாம் இருக்கட்டும்ப்பா, எப்படிப்பா காப்பாற்ற போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா காவேரி ஒரு பக்கம் வர, நிவின் ஒரு பக்கம் வர, இடையில இந்த பொண்ணு ஒரு லெட்டர் எழுதி வைக்க, ஐயே இது என்னையா ஒரே ட்விஸ்ட்டாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. யமுனாவை இதுக்கப்புறம் காப்பாற்றி தேத்தி கொண்டு போனாலும் நிவின் பைத்தியக்காரத்தனமாக இது சுத்த தான் போகுது. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியாமல் திருன்னு முழிக்கிறாங்க நம்ம காவேரி. சரி, எல்லாத்துக்கும் காரணம் யாரு? நம்ம விஜய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.